இப்படியான பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது என்றும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுக்கு முக்கியமான 3 காரணிகளை பற்றி பேசுகிறார்கள். முதலாவது காரணம் ஜெனடிக்ஸ். சிலாக்களுக்கு நீங்க பாத்தீங்களா, சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஒரு தாய்க்கு இருக்குது, அல்லது உங்களுடைய தாயினுடைய தாய்க்கு இருக்கிறது வச்சுக்கொள்ளுங்க, அல்லது உங்களுடைய சகோதரிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஃபேமிலி ரைட், இந்த ஜெனடிக்ஸ். இந்த ஜெனடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சில நேரம் சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் நாங்க 100% சந்தர்ப்பம் சொல்ல மாட்டோம், பெருவாரியாக சந்தர்ப்பம் இருக்கிறது. ஜெனடிக்ஸ்ல இருந்தால் ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வாரதுக்கு. சரிதானே? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கான காரணம் இது. முதலாவது முக்கியமான காரணம் இதுதான். பெர்டிகுலர் ரீசன் சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது பிசிக்கல் சேஞ்சஸ். எங்களுக்கு தெரியும், பிள்ளை பிறந்த பிறகு அந்த தாயினுடைய உடம்புல இருக்கிற ஹோமோன்ஸ்ல ஈஸ்ட்ரஜன் லெவல்ல, ப்ரொஜெஸ்டரோன் லெவல்ல எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது ஒரு ஆள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஏன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் எங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது? இது பண்ண முடியாது, ரைட்? சில நேரம் வேறு பல வகையான ஹோமோன்ஸ், தைராய்டு கிளான்ஸ்ல வர சில ஹோமோன்ஸா இருக்கலாம், அது கூட இதை ட்ரிகர் பண்றதை நீங்க பார்க்கலாம். அதனால அந்த தாய்க்கு வந்து ஒரு டயர்ட் ஃபீலிங்கா இருக்கலாம், ஒரு வகையான ஸ்லகிஷ் ஃபீலிங்கா இருக்கலாம், டிப்ரெஸ் மூடுறது வாரத்துக்கு கூட காரணமா இருக்கலாம். ஸோ பிசிக்கல் சேஞ்சஸ் கூட இந்த காரணங்களை ஏற்படுத்தும். ஆகவே அந்த குழந்தையுடைய அந்த தாய் வந்து எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக தன்னுடைய தான் எடுத்துக்கொள்கின்ற ஊட்டச்சத்துக்களை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும், கரிசனையாக இருக்கணும். மூணாவது விஷயம் இமோஷனல் இஷ்யூஸ், ரைட்? இமோஷனல் இஷ்யூஸை பொறுத்தவரையில தாயோட வயிற்றுல இருக்கிற குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரம் அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற தூக்கம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு கட்டமாக இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வந்துச்சு. உதாரணமா சொல்லுங்க, ஒரு ஒரு பிள்ளை ஒரு தாய் வந்து பிரெக்னன்சியா இருக்கிறா. அந்த வீட்டுல ஏதோ யாரோ ஒருத்தர் அந்த தாய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இறந்துட்டார். தந்தை என்று வச்சுக்கொள்ளுங்க, அல்லது தாய் என்று வச்சுக்கொள்ளுங்க, அல்லது தாயினுடைய தாய் என்று வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தர் இறந்துட்டார். இவங்க ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த கட்டத்துல சில நேரம் இவங்களுடைய இமோஷன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சோ அந்த சந்தர்ப்பங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், நான் இதை சொல்லித்தான் ஆகணும், அதனால நான் சொல்றேன். சில ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த வைஃப் வந்து பிரெக்னன்சியா இருக்கிற பீரியட்ல வந்து ஹஸ்பண்ட் நடந்து கொள்ற சில நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த தாயினுடைய, இந்த பிரெக்னன்சி உமனுடைய உடலியல் ரீதியான நிலைமையை புரிஞ்சு கொள்ளாம நடந்து கொள்ற சில விதங்கள் இருக்குது. வார்த்தைகளாக இருக்கலாம். எங்கிட்ட சில சில நான் இது சொல்றதுக்கு கட்டாயம் சொல்லித்தனாலும் சொல்றேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கட உமாவும் 5 புள்ள பெத்தாங்க தானே, அவங்களுக்கு இல்லாத வருத்தமா அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்? இதெல்லாம் ஒரு இதை எப்படி புரிய வைக்கிறேன்னு விளங்குது இல்லை. பட் அது பர்சன் டு பர்சன் சரியான வித்தியாசம். அவங்க அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ற பிசிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ், இமோஷனல் இஷ்யூஸ்ன்றது சரியான வித்தியாசம். அதை ஒரு ஹஸ்பண்ட் புரிஞ்சு கொள்ள வேணும். அவங்க கேட்பாங்க, சில வீட்டுல இருக்கிற மாமியாரும் கேட்பாங்க, நாங்களும் 5 புள்ள பெற்றோம் தானே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் தானே, ஊடு கூட்டினோம் தானே, உடுப்பு கழுவினோம் தானே, சமைச்சோம் தானே. அது ஒராக்கள்ட பாடி கண்டிஷன்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி புரிஞ்சு கொள்ளாம பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், நடவடிக்கைகளா இருக்கலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், இந்த பிரெக்னன்சிக்கு பிறகு, பிரெக்னன்சி ஆன பிறகு சில அசௌகரியங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுல சில அசௌகரியங்கள் இருக்கலாம். அதை ஒரு ஹஸ்பண்ட் புரிஞ்சு கொள்ளணும். அதை புரிஞ்சு கொள்ளாம அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்றதோ, அல்லது அதை பிரச்சனைப்படுத்துறதோ, அதை இஷ்யூ ஆக்குறதோ கூட ஒரு இமோஷனல் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் ஒரு தாய்க்கு ஏற்படுத்தலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், சில கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற சில வகையான இமோஷனல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ரைட்? சில நேரம் சில ஆட்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கிற நேரம் நான் பிள்ளைய வளர்த்து கொள்வேனா என்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம், ஒரு வகையான பதட்ட நிலைமையா இருக்கலாம். நான் ஈர்ப்பு இல்லாம என்னடா, நான் பிரெக்னன்ட் ஆன பிறகு வயிறெல்லாம் பெருத்துட்டு போகுது, வெயிட் கூடி கொண்டு போகுது, ஷேப் இல்லாம போறேன் நான். ரைட்? என்ற சிலாக்களுக்கு தெரியும், அந்த ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸும் வரும். நான் எவ்வளவு கலரா இருந்தேன், இந்த புள்ள பிரெக்னன்ஸ் ஆன பிறகு கருத்துட்டு போறேன், என் கழுத்தெல்லாம் கருத்துட்டு போகுது என்று சொல்லி அவங்களே ஒரு வகையான ஒரு அவங்கள ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூ மே ஃபீல் லெஸ் அட்ராக்டிவ், நான் ஈர்ப்பு இல்லாம போய்த்தேனோ அப்படி ஒரு ஃபீலிங் வரலாம் அவங்களுக்கு. ரைட்? இப்ப எல்லாருக்கும் விருப்பம் தானே பசந்தா இருக்கிறது. அதனால பிரெக்னன்சி பீரியட்ல அதை நாங்க அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட்? ஏன்னா அதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம், பசி கூடும் குறையும், இந்த மாதிரி 1008 விஷயம் இருக்குது. ஸோ இது இமோஷனல் இஷ்யூஸ் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
இந்த வகையான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு. அப்ப கவனமாக இருக்கணும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களும் வெரி சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த மாதிரியான காலங்கள்ல என்ன பேசுறோம், என்ன கதைக்கிறோம், எப்படி நடந்து கொள்றோம் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் கலாச்சாரத்துல ஒரு விஷயம் இருக்குது. இப்ப பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்றால் அந்த வைஃபை வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. மாமி வீட்டுல வச்சு கொள்றது இல்ல. ஏனென்றால் அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய பார்த்துக் கொள்ற மாதிரி மாமிக்கு சில நேரம் பார்த்துக் கொள்றது கஷ்டமா இருக்கும். சில வெரி ரேர் கேசஸ் சில மாமிமார் இருக்கிறாங்க, மருமகளை தன்னுடைய மகள் மாதிரி பார்த்துக் கொள்றவங்க. ஆனாலும் அந்த 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 பிள்ளை பிரெக்னன்சியா இருக்கிற நேரம் அவருக்கு தேவையான சாப்பாடா இருக்கலாம், அவ கிளீன் பண்றதா இருக்கலாம், அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கலாம், அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறதா இருக்கலாம், அது தாய் கொஞ்சம் கூட செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு பழக்க தோஷத்துல தான் நீங்க பார்க்கலாம் அந்த தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் அங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், போயிட்டு போயிட்டு வருவார். அந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். சோ இந்த மாதிரியான கோசஸ், இதுதான் ரீசன், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்.